நான் வந்து 1981 பிறந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வச்சு தான் வந்து எனக்கு அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? இப்போ அந்த அடையாள அட்டை செல்லாது அப்படிங்கிறது. அப்போனா 2024 எலெக்ஷன்ல ஓட்டு போட்டது யாரு? அதுல செல்லாத ஓட்டை வச்சு தானே அப்போ ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த எலெக்ஷனே நீ கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சாதாரண பொதுமக்கள் கேட்குறாங்க. அவன் பேர் இல்லை அப்படின்னா நீ செக் பண்ணிட்டு கிளைம் பண்ணிக்கோ, மறுபடியும் நீ அப்பீல் பண்ணு. ஃபார்ம் நம்பர் 6 இருக்குது, டிலீட் பண்றதுக்கு 7 இருக்குது, 8 இருக்குது, 8A இருக்குதுன்னு சில ஃபார்ம்கள்லாம் இருக்குது. இது ஓகே. இப்போ இதை திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எனக்கே இந்த ஃபார்ம் என்னென்ன ஃபார்ம் இருக்குது குழப்பமா இருக்குது. 6 எதுக்கு, 7 எதுக்கு, 8 எதுக்கு, 8A எதுக்குன்னு எனக்கே குழப்பமா இருக்குது. ஒரு சாதாரணமான ஒரு குடிமகன், ஒரு கூலி தொழிலாளி, ஒரு உழைக்கும் வர்க்கத்தில் இருக்கிறவங்க, டெய்லி வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? ஆன்லைனில் போய் அவங்களால அப்ளிகேஷன் பண்ண முடியுமா? பீகாரில், கர்நாடகாவில் இருந்து, ஹரியானாவில் இருந்து, மகாராஷ்டிராவில் இருந்து, ஒரிசால இருந்து இவங்க நடத்தின அத்தனை தேர்தல்களிலும் ஒரே பிரச்சனை, ஒரே அக்கப்போர், ஒரே குற்றச்சாட்டுகள். அதாவது எங்கேயுமே வந்து இவர்களால் நாங்கள் சரின்னு நிரூபிக்கவே முடியாத அளவுக்கு ராகுல் காந்தி மொத்த ஆதாரத்தையும் மொத்த கான்ஃபரன்ஸ், அதாவது பிரஸ் கான்ஃபரன்ஸ், சாதாரணமான பத்திரிகையாளர்கள நாக்க புடுங்கி கேட்குற மாதிரி உள்ள பத்திரிகையாளர்கள் முன்னாடி எடுத்து போறாரு. யாராலையும் அவர்கிட்ட வந்து நீங்க சொல்றது பொய் அப்படின்னு சொல்ல முடியல. நீங்க வந்து சில ஆவணங்களை கொடுக்குறீங்க, ஒரே ஒரு நபர், ஒரு குடும்பம் கூட இல்லை, ஒரே ஒரு ஆதாரம் கேட்குறேன். நீங்க வந்து ஒரு பாஸ்போர்ட் கொடுக்குறீங்க, லேண்டு இது கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்? அந்த பாஸ்போர்ட் ஒரிஜினலானு செக் பண்ணுறது ஒரு வேலை செய்யணும். நீங்கள் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதா, அது வந்து பத்திர ஆஃபீஸுக்கு போகணும். போய் நான் அங்கே என்ன ஏதுன்னு போட்டு பார்க்கணும். ஆமாம் இவர் தான் என்ன இருந்தான்னு செக் பண்ணணும். நான் ஒரு நபரை எடுத்துக்கிட்டாலே நான் வந்து ஒரு நாள் முழுக்க வேலை செய்யணுங்க. அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு எத்தனை நாள் வேலை செய்யணும், ஒரு பூத்துக்கு எவ்வளோ நாள் வேலை செய்யணும். ஒரு அம்மா வந்து கண்ணீர் விடுது, போன மழை வெள்ளத்துல என் வீட்டுல மொத்த சாமானும் போயிட்டு போச்சு, இப்ப நான் எந்த ஆதாரமும் இல்லை, அப்ப நான் வந்து ஓட்டு போட முடியுமாங்கிற கேள்வி இல்லை, எனக்கு இந்த கவர்மெண்ட் கொடுக்குற அரிசி கிடைக்குமா அப்படின்னு அந்த அம்மா நிற்கிறாங்க. பீகார்ல வந்து மக்கள் கேட்டாங்க, மோடியை வந்து ஃபர்ஸ்ட் அவர் சர்டிபிகேட் காட்ட சொல்லு, நான் அதுக்கப்புறம் என் சர்டிபிகேட்டை தரேன். சிம்பிள் உதாரணம்னா, செத்து போயிட்டேன் நீ சொன்ன, அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து நிற்கிறாங்க. செத்து போயிட்டேன் நீ சொன்ன, அவங்க வந்து ராகுல் காந்தி கூட டீ குடிக்கிறாங்க. இதை விட வேற என்ன உதாரணம் வேணும்? அப்போ எஸ்ஐஆர் முறையை சரியா நீ செயல்படுத்த முடியல, செயல்படுத்தல, அதை மீறியும் நீ செய்யறா உனக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. நேயர்களுக்கு வணக்கம், நான் மதநெறி உலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் சதீஷ் செல்லத்துறை அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போ எஸ்ஐஆர் குறித்தான ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குது, தொடர்ந்து நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் எல்லாம் கூட தமிழக முதல்வர் தலைமையில் நடத்தியிருக்கிறாங்க. பீகாரில் செய்தது போல தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் செய்ய போகிறோம், யூனியன் பிரதேசம்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து தேர்தல் கமிஷன் அறிவித்தது பிறகே ஒரு பதட்டம் ஆளுங்கட்சி தரப்பில் உருவாயிருச்சு. அப்படியாகத்தான் எதிர்கட்சி தரப்புல வந்து சொல்லப்படுது. எஸ்ஐஆர் பார்த்து ஏன் ஆளுங்கட்சி பயன்படுது, அல்லது திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி பயப்படுது? ஏடிஎம்கே பயந்த மாதிரி தெரியல, டிவிக்கு கூட பயந்த மாதிரி தெரியல. எப்படி இதை பார்ப்பது? எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வந்து வாக்காளர் தீவிர சீர்திருத்தம். இருக்கிற வாக்காளர் லிஸ்ட்லாம் மறுபடியும் எடுத்து அதை நான் மறுபடியும் சீர்திருத்தம் பண்றேன்னு இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தமா எல்லாத்தையும் கலைச்சு போட்டு மறுபடியும் கணக்கு எழுதுவோண்டா அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா 2002, 2004 இது நடந்திருக்குது. அதனால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான், அப்படி ஒன்று பெருசாக ஒன்றும் லிமிட்லாம் வைக்கல. 1 மாதம் 2 மாதம் அப்படிலாம் இல்லாமல் அது ப்ராசஸாக அது நடந்திருக்குது. இப்போ அதில் வந்து உங்களால் தீர்க்கமாக ஒரு வீட்டில் உட்காந்து நீங்கள் வந்து அதை டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து நீங்கள் எழுத முடியும். ஆனால் இப்போ சமீபத்தில் பீகாரில் வந்து இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடந்தது. சொல்கிறாங்க, சொன்ன 5ஆவது நாள்லேருந்து 1 மாதத்துக்கு டைம், நான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பேன், இமிக்ரேஷன் ஃபார்ம். அந்த ஃபார்மை வந்து அந்த ஊரில் இருக்கிற 7,80,00,000 பேர் என்னவோ, அந்த 7,80,00,000 கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த ஃபார்மை வந்து உடனடியாக நிறைச்சி நீங்கள் கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா பிஎல்ஓட கொடுக்கணும், பூத் லெவல் ஆஃபீஸர்னு. அவங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடியில் இருக்கிறவங்க, விஏஓ, ஸ்கூல் டீச்சர்ஸு, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் இந்த கிளரிக்கல் லெவலில் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்து அதில் இருப்பாங்க. அவங்க வந்து அந்தந்த ஊரில் இருக்கிற மக்களை பிடிச்சிட்டு ஒரு பூத்துக்கு ஒரு பிஎல்ஓ, ஒரு பூத்தில் வந்து 1200க்கு மேலே போகாது வாக்காளர் எண்ணிக்கை. 900 to 1200. நான் எலெக்ஷன் ஊட்டி போயிருக்கிறேன், ஒரு 56 பேருக்காகலாம் ஒரு பூத் இருந்தது. கேரளாவில் பல கிலோமீட்டர் உள்ள தள்ளி போய் 56 பேரை என்னமோ தான் பூத்துக்கு ஓட்டு போடப்படுவாங்க. ஆனால் அங்கே அதுக்கு சர்வீஸ் பார்க்கறதுக்கு 70 பேர் 80 பேர் இருந்தோம். இது வந்து நார்த் ஈஸ்ட்லேயும் நடந்திருக்குது. அது வேற. 900ங்கிறது மினிமம்ங்கிறது நம்மளால் கொண்டு வைக்க முடியாது. ஆனால் மேக்சிமம் 1200, அதுக்கு மேலே போகாது. இப்போ இந்த 1200 நம்ம ஆவரேஜா 1000 வச்சுக்கிடுமா, சில பூத்ல கூடலாம், சில பூத்ல குறையலாம். 30 நாள்ல ஒரு பிஎல்ஓ வந்து தன்னுடைய வேலையும் பார்த்துக்கிட்டு, என்ன வேலை பார்க்குறாருன்னா, இப்போ விஓனா அவர் தன்னுடைய பகுதியில் அந்த விஓ வேலையும் பார்த்துக்கிட்டு அவர் வந்து இந்த பிஎல்ஓ டியூட்டியும் பார்க்கணும்.
இந்த பிஎல்ஓக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா போன வருஷம் வரைக்கும் வருஷத்துக்கு 7,000 ரூபாய். ஆனா இந்த வருஷத்துக்கு மட்டும் 14,000 சொல்லியிருக்காங்க. பிஎல்ஓக்கு நான் நம்பரை தேடி கண்டுபிடிச்சு எலெக்ஷன் கமிஷன் இதுல இருந்தே போன் அடிச்சு நான் விசாரிச்சேன். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மாசத்துல இதை முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நான் வந்து என் ஏரியாலேயே நான் வந்து பிஎல்ஓ, அதாவது அவர் எங்க ஓட்டு போறாரோ அந்த ஏரியா அந்த பகுதி எனக்கு நல்லா தெரியும். எங்க ஊர் அது, எனக்கு யார் செத்தா யார் இருக்கா எங்க போயிருக்காங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் அதை வச்சு நான் வேகமா அந்த வீட்டில் இருக்கவங்களை அப்ரோச் பண்ணி நான் எழுதிட முடியும், அவங்கள்ட்ட சைன் வாங்க முடியும். அந்த இமிகிரேஷன் ஃபார்மும் சும்மா வந்து இப்போ மதன் இருக்காரு, அவரை உலக வச்சு நான் வந்து நிறைக்க முடியாது. மதனோட போட்டோ இருக்கும், அதே போட்டோ புது போட்டோ நம்ம அதில் ஒட்டணும். சரிங்களா? அப்புறம் நீங்க வந்து உங்களோட அப்பா அம்மா இவங்களோட சர்டிபிகேட் அவசியப்பட்டால் எப்போ அவசியப்படும் அப்படின்னா 1987க்கு முன்னாடி நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 2002 2004 எடுத்த அந்த எஸ்ஏஆர்ல உங்க பேர் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க 1987 இருந்து 2004 2004 வரைக்கும் நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தகப்பனாரோ இல்ல தாயாரோ யாருடைய பர்த் சர்டிபிகேட்டாவது உங்களுக்கு வேணும். ஏதாவது ஒரு அடையாள அட்டை, அவங்க இந்திய குடிமகன் தான் அப்படிங்கிற மாதிரி, அதை வச்சுதான் உங்களை வந்து இந்திய குடிமகனாக நிரூபிக்கப்பட்டு நீங்க வந்து ஓட்டு போட முடியும். 2004க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு என்ன கதினா, அப்பா அம்மா 2 பேருக்குமே வந்து ஏதாவது ப்ரூஃப் வேணும். பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை அப்படி இல்லைன்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா நில சான்றிதழ், ஏதோ ஒன்று அரசு கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு பாஸ்போர்ட் ஆகட்டும், இப்படி ஒரு 11 டாக்குமெண்ட் இருக்குது. கூட தான் ஆதார் வந்து இணைச்சிருக்கிறாங்க. அது வந்து அடையாளம் காட்டுறதுக்காக மட்டும்தானே தவிர அதை வந்து குடியுரிமை சான்றிதழ்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் இப்போ வாதிட்டு தான் இருக்குது. தமிழ்நாடாகட்டும் பீகார் ஆகட்டும் அந்தந்த பகுதியின் உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேட்டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. நமக்கு கொடுக்குற அந்த வாக்காளர் அடையாள அட்டையே ஏதோ ஒரு ப்ரூஃபை வச்சு தான் நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. நான் வந்து 1981 பிறந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வச்சு தான் வந்து எனக்கு அடையாள அட்டையை கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? இப்போ அந்த அடையாள அட்டை செல்லாது அப்படிங்கிறேன். ரேஷன் கார்டு தான் முன்னாடி எல்லாம் வந்து பிரதானமான. ஏன்னா நிறைய பேர்கிட்ட லைசன்ஸ் இருக்காது அல்லது பாஸ்போர்ட் இருக்காது, சொத்துக்கள் கூட இருக்காது. ஆனா எல்லார்ட்டையும் ரேஷன் கார்டு. அந்த காலகட்டத்தில் கல்வி அறிவும் ரொம்ப கம்மி கம்பேர் டு இப்போ நம்ம ஊர்ல கல்வி அறிவு கூடுதலா இருக்கு. 80க்கு மேல % இருக்குது. ஆனா அந்த நேரத்துல கிடையாது. ரேஷன் கார்டு மட்டும் தான் ஏழைகள் இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம். ஆமா, நமக்கு அப்ப எபிக் கார்டு அந்த நேரம் கொடுத்தாங்க, எலெக்ஷன் ஓட்டர் ஐடி கார்டு எல்லாம் கொடுத்தாங்க. அந்த கார்டையே இப்ப அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷன் தான் கொடுத்த கார்டையே தான் ஏத்துக்காம எனக்கு நீ வேற ஆதாரம் கொடு, நான் சொல்றத நீ கொடு, உன்னோட ஓட்டர் ஐடியோ உன்னோட ஆதார் ஐடியோ உன்னோட ரேஷன் கார்டோ உன்னோட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கார்டோ நான் எதையுமே ஏத்துக்க மாட்டேன், நான் சொல்றதை நீ கொடு அப்படிங்க. சரி, அவங்க கேட்கிற அந்த 11 டாக்குமெண்ட் நம்ம என்னன்னு எடுத்து பார்த்தோம்னா அந்த 11 டாக்குமெண்ட்டும் அஸ்ஸாம்ல என்ஆர்சிக்காக, அதாவது இந்திய குடியுரிமை உள்ளவர்களா, இவர் இந்திய நாட்டினர் தானா, இவன் இந்தியன் தானா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அவங்க என்ன டாக்குமெண்ட் கேட்டாங்களோ அதுதான். அஸ்ஸாம்ல பல பேரை வந்து கேம்ப்ல தள்ளி அவங்க வந்து மறுபடியும் தான் இந்தியன்னு நிரூபிச்சு திருப்பி நாட்டுக்கு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையில குடியுரிமைக்கான ஒரு ரிகர்சல் நடந்துட்டு இருக்குது. இது இன்டைரக்டா நடக்குது. என்ஆர்சிசியை மறைமுகமா கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா உனக்கு வாக்காளர் திருத்தம் அப்படின்னா நீ வந்து நம்ம பீகார் வந்து உதாரணமா எடுத்துக்கிடுவோம். ஏன்னா இப்ப ரீசனா நடந்தது பீகார்ல தான். பீகார்ல எவ்ரி இயர், பீகார் மட்டும் இல்ல எல்லா இயர்லுமே சம்மரி ரிவிஷன் ஒன்று எடுப்பாங்க. அதன்படி இந்த 2025 ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இறந்து போனவங்க ஒரு தொகை 4 லட்சம் என்னவோ, அதற்கு அப்புறமா இறந்து போனவங்க அந்த இவங்க இன்டென்ஷன் எடுக்கிறாங்கல்ல எஸ்ஐஆர், இதுல பாத்தீங்கன்னா 22 லட்சம். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேள்வி கேட்டா, இல்ல 20-25 வருஷமாகவே அந்த கணக்கிடப்படாமல் இருந்துச்சுல, அதெல்லாம் சேர்த்துதான் அப்படின்னு ஞானேஷ்குமார் வந்து பிரஸ் மீட்ல வந்து பதில் கொடுக்குறாரு. அப்படியானால் அங்க இருக்கிற மக்களே நாங்க பப்ளிக் பைட்டு கேட்டப்போ அவங்க சொன்னா, அப்பனா 2024 எலெக்ஷன்ல ஓட்டு போட்டது யாரு, அதுல செல்லாத ஓட்ட வச்சுன்னா அப்ப ஜெயிச்சிருக்காங்க, அப்ப இந்த எலெக்ஷனே நீ கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சாதாரண பொதுமக்கள் கேட்கறாங்க. பீகார் மக்களே கேட்டாங்க. சரி, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து எப்படி கொடுக்கணும் அந்த பிஎல்ஓனா 3 தடவை ஒரு வீட்டுக்கு போகணும். அந்த வீட்டுல ஆள் இருந்தாலும் இன்னைக்கு இல்லையா மறுபடியும் போகணும், அவங்கள்ட்ட நேரடியா வெரிஃபை பண்ணி இவங்க வந்து அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி 10 பேருக்கு மேல ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தை கட்டாயம் வெரிஃபை பண்ணியே ஆகணும். சரிங்களா? இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்குது. ஆனா அங்க பீகார்ல நடந்தது என்ன அப்படின்னா, ஒரு அங்கன்வாடிக்கோ இல்ல எங்கேயோ மொத்தமா கூப்பிட்டு ஃபார்மை கொடுத்து நிறைங்க அப்படின்னு இருந்தது. அதுல ஃபார்ம்ல அவங்கவுங்கள ஃபார்ம் கொடுத்துருக்கும்ல, ஒரு ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க, 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. உங்களுக்கே வீட்டுல வந்து தரும் பொழுது 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒரு ஃபார்ம் நீங்க அக்னாலஜ்மெண்ட்டுக்கு வச்சுக்கணும், அதே மாதிரி நினைச்சு ஒரு ஃபார்ம் நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துருக்கணும். அதுல எதுவும் தப்புகள் நடந்து அப்படின்னா அந்த 1 மாசம் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, இது முடிஞ்சு அவங்க செக் பண்ணிட்டு நீங்க ஏதாவது தப்பா எழுதிட்டீங்க, ஸ்பெல்லிங் மாத்தி போட்டுட்டீங்க, இல்ல வேற ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிராஃப்ட் ரோல் பண்றாங்களா, இப்ப பண்றது டிராஃப்ட் ரோல், அதுல உங்க பேர் எல்லாம் போயிடும்.
அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாசம் டைம் கொடுப்பாங்க, கிளைம் பண்ணிக்கோ, அவன் பேர் இல்லை அப்படின்னா நீ செக் பண்ணிட்டு கிளைம் பண்ணிக்கோ, மறுபடியும் நீ அப்பீல் பண்ணு, ஃபார்ம் நம்பர் 6 இருக்குது, டிலீட் பண்றதுக்கு 7 இருக்குது, 8 இருக்குது, 8A இருக்குதுன்னு சில ஃபார்ம்லாம் இருக்குது. இது ஓகே. இப்போ இதை திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எனக்கே இந்த ஃபார்ம் என்னென்ன ஃபார்ம் இருக்குது குழப்பமா இருக்குது. 6 எதுக்கு, 7 எதுக்கு, 8 எதுக்கு, 8A எதுக்குன்னு எனக்கே குழப்பமா இருக்குது. ஒரு சாதாரணமான ஒரு குடிமகன், ஒரு கூலி தொழிலாளி, ஒரு உழைக்கும் வர்க்கத்தில் இருக்கிறவங்க, டெய்லி வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஆன்லைன்ல போய் அவங்களால அப்ளிகேஷன் பண்ண முடியுமா? இது வந்து எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா, நீ ஒரு 3 மாசம், 7 மாசம், 1 வருஷம் கூட டைம் எடுத்து நீ வீடா செக் பண்ணி அவங்க வீட்டுக்காரங்க எங்க இருக்கிறாங்க, அதை ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கணும், அதுக்குள்ள அஃபிடவிட் வாங்கணும். இப்படி வாங்கி பண்ணா மட்டும்தான் அது வந்து ஒரு நேர்மையான ஒரு எஸ்ஐஆர். சீர்திருத்தம் தேவையா? எல்லா இடத்துமே இன்ஸ்பெக்ஷன் நடக்கும், எல்லா இடத்துமே சேஞ்சஸ் நடக்கும், அதெல்லாம் வேணாம் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நடந்து கொண்டிருக்கிற தேர்தல் ஆணையம் இதை வந்து நேர்மையாக நடத்துதா அப்படின்னா, பீகார்ல இல்ல, கர்நாடகால இருந்து, ஹரியானால இருந்து, மகாராஷ்டிரால இருந்து, ஒரிசால இருந்து இவங்க நடத்தின அத்தனை தேர்தல்களிலும் ஒரே பிரச்சனை, ஒரே அக்கப்போர், ஒரே குற்றச்சாட்டுகள். அதாவது எங்கேயுமே வந்து இவர்களால் நாங்க சரின்னு நிரூபிக்கவே முடியாத அளவுக்கு ராகுல் காந்தி மொத்த ஆதாரத்தையும் மொத்த கான்ஃபரன்ஸ், அதாவது பிரஸ் கான்ஃபரன்ஸ், சாதாரணமான பத்திரிகையாளர்கள நாக்க புடுங்கி கேட்கிற மாதிரி உள்ள பத்திரிகையாளர்கள் முன்னாடி எடுத்து போறாரு. யாராலையும் அவர்கிட்ட வந்து நீங்க சொல்றது பொய் அப்படின்னு சொல்ல முடியல. ஈவன் தேர்தல் கமிஷனே வந்து அவர்கிட்ட நீ சொல்றதெல்லாம் சத்தியம் பண்றா, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அம்மா சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிரமாணம் எழுதி கொடு அப்படின்னு கேட்கிறத தவிர, தேர்தல் கமிஷனர் அவமதிக்கிறாரு, தேர்தல் கமிஷன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் நடத்துறாருன்னு ராகுல் காந்தி மேல கேஸ் போட முடியல. பீகாருக்கு மறுபடியும் வரோம். பீகார் எஸ்ஐஆர்ல நாங்க போனப்பவே அதாவது ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபார்ம் தவிர இன்னொரு ஃபார்ம் வந்து கார்பரேஷன்ல இருந்து இஷ்யூ ஆயிட்டு இருக்குது. இந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஃபார்ம்ல வந்து போட்டோ, அவங்களோட போட்டோ இருக்கும், யார் வந்து அந்த நபரோ அவரோட போட்டோ இருக்கும், அது பக்கத்துல இன்னொரு போட்டோ நாம ஓட்டணும், புது போட்டோ, ஏன்னா அது பழைய போட்டோ இருக்கும்ல. அதனால ஏற்கனவே இருக்க எலக்டரல் லிஸ்ட்ல இருந்து வந்திருக்காங்க, எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த போட்டோஸ், அந்த ஃபார்ம்லாம் நீங்க நிறைச்சு கொடுக்கணும். ரெண்டாவது ஒரு ஃபார்ம் வந்து கார்பரேஷனே சுத்தல விட்டுருக்கு. இதுதான் எலெக்ஷன் கமிஷனோட அதிகாரப்பூர்வ ஃபார்ம், போட்டோ உள்ளது, சரிங்களா? அதை தான் நீங்க நிறைச்சு கொடுக்கணும். அதை தான் அங்க இருக்க அஜித் அம்ஜும் அப்படிங்கிறவரு இவங்க வீட்டுல போய் நிறைக்கிறது இல்ல, இவங்களே உட்காந்து இந்தாப்படி சைன் எழுதி அவங்களே நிறைச்சு போடுறாங்க அப்படின்னு அஜித் அம்ஜும் வந்து வீடியோ எடுத்து பதிவு போட்டாரு. அதையும் எலெக்ஷன் கமிஷன் கவுண்டர் பண்ணிச்சு. என்ன கவுண்டர் பண்ணிச்சு அப்படின்னா, அந்த லேடியை கூட்டு வந்து யாரை வீடியோ எடுத்தாங்களோ அந்த லேடியை கூப்பிட்டு நாங்க வந்து எங்களுக்குள்ள பிஎல்ஓங்கிற இடத்துல தான் நாங்க சைன் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கும் அஜித் அம்ஜும் என்ன செஞ்சாரு அப்படின்னா, அந்த வீடியோ எடுத்து வந்து ஜூம் பண்ணி இவங்க எங்க கையெழுத்து போடுறாங்க பாருங்க அப்படின்னு காட்டி அதையும் நிரூபிச்சு உடைச்சாரு. ஆக அங்க நடந்தது வந்து முழுக்க தகவல் சேகரிப்பு மட்டும்தான். ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ல வந்து அங்க இருக்க இஆர்ஓஸ், எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ், அவங்க சில பேர் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அந்த மாதிரி அந்த வெப்சைட்டுக்கு அவங்க கொடுத்த பேட்டியில, பேர் சொல்லல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இதை செக் பண்றது எங்களுக்கு நேரம் கிடையாது, ஆவணங்களை கலெக்ட் பண்ணது மட்டும்தான் எங்க வேலையா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஆவணங்கள் கலெக்ட் பண்றது யார் என்ன அப்படிங்கறது மட்டும் தான் கலெக்ட் பண்றதுல தீவிரமா இருந்தாங்களே தவிர, மற்றபடி இந்த ஃபார்ம் சரியா, இது தப்பா, இது டூப்ளிகேட்டா, இது ஒரிஜினலா, இவன் இருக்கானா, இவன் செத்தானா, இவன் இந்த ஊர்ல இருக்கானா, இல்ல தமிழ்நாட்டுக்கு போயிட்டானா, இல்ல ஹரியானால இருக்கானா, எதுவும் கிடையாது. இல்ல எனக்கே இதுல ஒரு கிளாரிபிகேஷனுக்காக, நான் தான் ஆஃபீஸர், எலெக்ஷன் ஆஃபீஸர், உங்ககிட்ட வந்து நான் ஆதாரம் கேட்குறேன். நீங்க வந்து சில ஆவணங்களை கொடுக்குறீங்க, ஒரே ஒரு நபர், ஒரு குடும்பம் கூட இல்லை, ஒரே ஒரு ஆதாரம் கேட்குறேன். நீங்க வந்து ஒரு பாஸ்போர்ட் கொடுக்குறீங்க, லேண்டு இது கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், அந்த பாஸ்போர்ட் ஒரிஜினலானு செக் பண்ணுறது ஒரு வேலை செய்யணும். நீங்கள் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதா, அது வந்து பத்திர ஆஃபீஸுக்கு போகணும், போய் நான் அங்கே என்ன ஏதுன்னு போட்டு பார்க்கணும், ஆமாம் இவர் தான் இன்னார் தான் செக் பண்ணணும். நான் ஒரு நபரை எடுத்துக்கிட்டாலே எனக்கு நான் வந்து ஒரு நாள் முழுக்க வேலை செய்யணுமே அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு எத்தனை நாள் வேலை செய்யணும், ஒரு பூத்துக்கு எவ்வளவு நாள் வேலை செய்யணும், பூத்துக்கு 1000 கிட்டத்தட்ட ஒரு 7,82,00,000 வாக்காளர்கள் இருக்கிற பகுதியில் ஒரு மாசத்துல எப்படி முடிச்சாங்க? அது முடிச்சதாக சொல்லப்பட்டது. நான் சொல்றேன்ல, அது முடிச்சதை நாங்க லாஸ்ட் நாள் அன்னைக்கு போனோம். அதாவது அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முந்தின நாளும் நாங்கள் போயிருந்தோம். அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் அந்த ஏரியாவில் நாங்கள் ஃபுல்லாக பாட்னால இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நாங்கள் சுற்றணும், மக்களை கண்டறிந்து பேசணும். சில அம்மாலாம் இந்த ஃபார்ம் என்கிட்ட கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, பிஎல்ஓ வந்தாங்கன்னா, பிஎல்ஓ வரல, யார் கொடுத்தா, அந்த பிள்ளை கொடுத்துச்சு. அந்த பிள்ளை யார் அப்படின்னா, அவங்க ஒரு என்ஜிஓ, ட்ராப் அவுட் ஸ்கூல் பசங்க இருப்பாங்களே, அவங்கள மீட் எடுத்து ஸ்கூல் மாதிரி டியூஷன் மாதிரி கற்றுக் கொடுத்துருக்குற ஒரு சின்ன பொண்ணு, அது ஏதோ காலேஜோ நம்ம படிச்சுட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு தான் அந்த ஃபார்மை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதாவது என்ஜிஓக்கள், பிஎல்ஏக்கள் வந்து அங்கே வந்து உதவி செய்கிறாங்க,
பிஎல்ஓக்கு. சரி, நான் எனக்கு பக்கத்து வீட்டு ஒரு ஆளுக்கு வேணும் அப்படின்ட்டு பிஎல்ஓ நம்பரை வாங்கி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினா, அந்த அம்மா வந்து 19ஆம் தேதியிலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லை சார், என்னால் நேரில் வர முடியல, நீங்கள் வாட்ஸ்அப் கூட அனுப்புங்க, நாங்கள் நிறச்சிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு கீழே, ஒரு ஆஃபீஸருக்கு கீழே நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களால் இப்படி அனுமதி இல்லாமல் அப்படி நிறைக்க முடியுமா? ஆஃபீஸர் பார்ப்பார்ல, சூப்பர்வைசர் ஒன்று பண்ணுவாங்கல்ல. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனால் மொத்த பொலியுமே எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, பிஎல்ஏ இருக்காங்க, பிஎல்ஓ இருக்காங்க, அவங்க தான் பொறுப்புன்ற மாதிரி அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. ஆனால் இது வந்து முழுக்க நீங்கள் தகவல் சேகரிங்க, அவ்வளோதான், மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம், எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ அப்படியே இருந்தாலுமே ராகுல் காந்தியோட ப்ரெஸ் மீட்டில் தரங்பூர் அப்படின்னு நினைக்கிறேன், டக்குன்னு ஊர் பேர் ஞாபகம் இல்லை, அந்த ஊர்லேருந்து ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து கூட்டு வந்து நிப்பாட்டிருக்கிறாரு. அவர் வந்து இந்த மாதிரி எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோலில் அவர் பேர் நீக்கப்பட்டிருக்குது. உடனே அவர் வந்து அப்பீல் பண்ணி அவருக்குள்ள ஆதாரம் எல்லாத்தையும் கொடுத்தும் இறுதி வாக்காளர் லிஸ்ட்ல வந்து அவர் பேர் இல்லை. இப்போ வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து தன்னோட பேட்டியில வந்து தன்னோட பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்றாருன்னா, இந்தியாவின் ஒரு குடிமகனுடைய ஓட்டு கூட தவற விட்டுறக்கூடாது என்பதில் இந்திய தேர்தல் கமிஷன் வந்து துணையாக நிற்கும், அப்படியாக நிற்கும், இப்படியாக நிற்கும் பேசினாரு. ஆனா அவர் கண்ணு முன்னாடியே அங்க வந்து பீகார்ல மட்டும் கிட்டத்தட்ட 7.89 கோடி இதுல வந்து டிலெக்ட் பண்ணது 65 லட்சம். அப்புறமா கூடுதலா அடிஷனல் டிலிஷன் அப்படின்னு சொல்லி 3.66 லட்சம் பேரை அவங்க டிலீட் பண்ணாங்க. அப்புறம் டோட்டல் டிலிஷன் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 68.66. அதற்கு அப்புறமா உள்ள சேர்த்தது 21,53,000 பேரு. இதுல ஒரு கேள்வி வருது இல்ல, இப்போ நீக்கப்பட்ட அந்த 65 லட்சம் பிளஸ் 3.66 லட்சம், 68,66,000 பேர் நீக்கப்பட்டவர்களில் இருந்துதான் அந்த 21 லட்சம் சேர்த்தாங்களா? அந்த கேள்விக்கு பதில் இல்ல. வேற யாருமான்னு கேட்டாலும் பதில் இல்லையே. அது எந்த கேள்விக்குமே பதில் கிடையாது. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் சுப்ரீம் கோர்ட்ல அவங்க வந்து நேரடியாக பதில் சொல்றது இல்லை. இது வந்து ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு. அதனால நான் யாருக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு தெனாவட்டிலே நடந்து கொள்கிறது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இன்னைக்கு கவாய் வந்து கதறிட்டு இருக்கிறாரு, என்னால எல்லா கேஸையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு அரசாங்கத்திலிருந்து ப்ரெஷர் வருது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஓப்பனா நியூஸ் இது. ஆக இப்படி ஒரு சூழ்நிலையில அவங்க யாரு சேர்க்கப்பட்டார், யாரு வந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிறது வந்து எந்த வித தகவலும் கிடையாது. சரி, டூப்ளிகேட் ஓட்டு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்து டிடெக்ஷன் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் உண்டு எலெக்ஷன் கமிஷன். 2016 நேஷனல் எலக்டோரல் ரோல் பியூரிஃபை அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராரு. யாரு அப்படின்னா நசீம் அப்படின்னு அன்றைக்கு இருந்த தேர்தல் ஆணையர் வந்து கொண்டு வராரு. அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா 80% 90% ஒரே மாதிரி இருக்க ஃபேஸு, ஒரே மாதிரி இருக்க அட்ரஸ், இதெல்லாம் டிடெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டிடும். நீங்கள் என்ன சொன்னால் அது வந்து சஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்னு, சந்தேகத்துக்குரியது அப்படின்னு குறித்து வச்சு அதை அங்கே இருக்கிற பிஎல்ஓ லெவலுக்கு அனுப்பணும். லோக்கலுக்கு அனுப்பி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிஎல்ஓ போய் அந்த சஸ்பெக்ட் உள்ளதை போய் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டு அவங்க அப்லோட் பண்ணும்போது அது உண்மையா பொய்யாங்கிறது அதை வச்சு டிடெக்ஷன் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து 2022-23 தேர்தல்களெல்லாம் நடத்திருக்கிறாங்க. இங்க ராஜஸ்தானெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2024 தேர்தலையும் கூட நடத்திருக்காங்க. டெல்லியிலையும் நடத்திருக்காங்க. டெல்லியில நடத்தி 50,000 ஓட்டுகள் வந்து டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பீகார் எஸ்ஐஆர்ல இது பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு அங்க இருக்கிற 4 EROs, எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து இந்த கலெக்டிவ் ரிப்போர்ட் இணையதளத்துக்கு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேர் சொல்ல விரும்பாமல் சில தகவல்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த அடிப்படையில ஏன் உனக்கு வந்து டூப்ளிகேட் ஓட்டெல்லாம் நீ வந்து நிறுத்தணும் தானே கேட்குற, ஏன் அதை செய்யல? டூப்ளிகேஷன் உள்ள ஆட் ஆயிருக்கு. இறுதி பட்டியல் வந்ததுக்கு அப்புறமே, அதாவது இந்த இறுதி பட்டியல் கட்டாயம் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா 33% வந்து இஸ்லாமியர்கள் தான். 33% இஸ்லாமியர்கள் வந்து பிஜேபிக்கு வாக்கு போடும்போது வாய்ப்பே கிடையாது. அவங்க உறுதியா நம்புறாங்க. எல்லாருமே வந்து அப்படி இருக்க ஜவஹர் அலியா இருக்க மாட்டாங்க தானே. ஸோ 33%, 32.99% ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ அவர்களுடைய ஓட்டு எண்ணிக்கை குறைக்கிறது. அதற்கப்புறமா பெண்கள் ஓட்டு 22% குறைஞ்சிருக்குது. இந்த பெண்கள் ஓட்டு எதனால குறையுது அப்படின்னா, பெண்களுக்கு ஆல்ரெடி அதிருப்தி. பீகார்ல வந்து ஒரு வருஷம் வருமானம் 3ல் ஒரு பங்கு 2 பேருக்கு வந்து மாத வருமானம், குடும்ப வருமானம் வந்து 10,000 தான். நம்ப முடியல, ஆனா அதுதான் உண்மை. 3ல் வந்து ஒரு பங்கு மாத வருமானம் வந்து 6,000 தான். அதே நீங்க பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ்ல கூட இதோட அதிகமா இருக்கும். இப்போ வந்து பங்களாதேஷ் அங்கிருந்து ஊடுருவல்காரங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறத பேசி தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அமித்ஷா. ஆனா உண்மையிலே என்னன்னா, பங்களாதேஷ் கூட பீகாருக்கு பார்டர் கிடையாது.
அப்போ ஊடுருவல்காரர்கள் வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, அவங்கள கண்டிருக்கு அந்த எஸ்ஐஆர், அவங்கள நம்ம வந்து அவங்க வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாமா, இப்படிலாம் பொதுமக்கள்கிட்ட பேசி அமித்ஷா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட அக்டோபர் 7ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேள்வியை கேட்டதுக்கு எத்தனை ஊடுருவல்கள் வந்திருக்கு அவர் பதில் இல்லை. எத்தனை ஊடுருவல்காரங்க வந்தாங்கன்னு இப்போ இந்த டிடெக்ஷன் லிஸ்ட்லயே நம்மளே கிளியரா சொல்றோம். 33% வந்து இஸ்லாமியர்கள், 22% வந்து யாரு பெண்கள். இது போக இதுல இந்த இது வந்திருக்குல்ல, ஊடுருவல்காரர்கள் எவனும் வந்து அப்போ முதல்ல கம்ப்ளைண்ட் வந்து 5570 பேர்கள் வந்து பங்களாதேசியர்கள் ஊடுருவியதாக வந்து முதல்ல ஒரு தகவல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்றாங்க. வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது அப்படி இல்லை, 726 பேரை வந்து செக் பண்ணி பார்த்ததுல அவங்க யாரும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி விடுவிச்சுட்டாங்க. அதைத்தானே செய்யணும். இந்த மிலிட்டரிலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒருத்தனோட ஒரு ஷூ லேஸ் காணாம போயிட்டு இல்லை ஷூ காணாம போயிட்டு ரிப்போர்ட் பண்ணான்னு வச்சுங்களேன், அது பனிஷ்மெண்ட். என்ன செய்வாங்க அப்படின்னா, மொத்த பேரும் மொத்த சாமான் எடுத்துட்டு வெளியில வந்துடணும், கிரவுண்டுக்கு வந்து லே அவுட் பண்ணணும், என்னென்ன பொருளுக்கும் மொத்தத்தையும் வச்சிடணும், அதை செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு எவன்கிட்ட கிடைக்குதோ அவனுக்கு பனிஷ்மெண்ட், எவன் தொலைச்சானா அவனுக்கும் பனிஷ்மெண்ட், அப்புறம் மறுபடியும் வைக்கணும். அதாவது தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடைக்கும். அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல மொத்த பெட்டையும் வெளில எட்டுவா, இது எல்லாத்தையும் காட்டு மறுபடியும் உள்ள கொண்டு போய்ங்கிறது பனிஷ்மெண்ட். எதனால அப்படின்னா, ஒருத்தன் செஞ்சாலும் மொத்த பேரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறாரு. அது மிலிட்டரியில. இது ஒரு ஜனநாயக நாடு. இல்ல, அங்க உள்ள டிசிப்ளின் வேற. இந்த ஜனநாயக நாட்டுல ஒரு ஊர்ல வந்து 4 பேர் திருட்டு பசங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த 4 பேர் யாரு, 4 பேருன்னு உனக்கு கணக்கு கிடைச்சுன்னா அது யாருன்னு தெரியும், சஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். நீ அங்க போய் அதை விசாரிக்க தானே சரியா இருக்கும். மொத்த ஊரையுமே நான் வந்து சந்தேகப்படுவேன், மொத்த ஊரையும் எனக்கு ஸ்டேஷன்ல வந்து நீ ஆஜர் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? இங்க வந்து நடந்துட்டு இருக்குது அதுதான். மொத்த பேரையும் வந்து நீ வந்து கூப்பிட்டு எனக்கு நிரூபி, நீ வந்து இந்தியன் நிரூபி, எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனா தேர்தல் ஆணையத்துக்கு இதுக்குண்டான ஒரு அதிகாரமே கிடையாது. குடியுரிமையை பற்றி கேட்கறதுக்கோ இதுக்கும் அவர் தான் குடியுரிமை இவர் தான் அப்படின்னு கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் ஓட்டு போடுறதுக்கு நான் செக் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த மாதிரி ஒரு வழியில இந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு கூத்து எப்படின்னா, அடிஷன் இருக்குல்ல, ஆட்களை உள்ள சேர்த்திருக்காங்களா, 21 லட்சம் பேர் உள்ள சேர்ந்திருக்காங்களா. இப்போ பொதுவா அந்த ஃபார்ம் 6 நிறைச்சி புதுசா ஓட்டு சேருவாங்கல்ல, அவங்க வந்து பொதுவா எத்தனை வயசுல இருந்திருப்பாங்க? புதுசா வர 18 வயசுல இருந்து 20 வயசு, ஏதோ ஒரு 2-3 வருஷம் மிச்சம். போன வருஷம் 2 வருஷம் முன்னாடியா இருப்பான், எலெக்ஷன் வந்திருக்காது, ஸோ கண்டுக்காம இருந்திருப்பான். இப்ப 20 வயசு இருக்கணும், இப்படிதானே இருக்கணும். ஆனா இந்த 21 லட்சம் பேர்ல 18 இருந்து 19 வயசுங்க 20% தான். 25 வயசுக்கு அதிகமானவன் 40%. 100 வயசு தாண்டவன் கூட இதுல சேர்ந்திருக்கான். இவ்வளவு நாள் அவன் ஓட்டே போடாம இருந்திருக்கானா என்ன, அவனுக்கு ஓட்டர் ஐடியே இல்லாம இருந்திருக்குன்னா அப்ப அது யாரோட தப்பு? அது வந்து 100 பேர், 100க்கு 100. 80 வயசுக்கு மேல வந்து 6000 பேர். நம்ப முடியுதா உங்களால? 128 வயசுல எல்லாம் ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆமா, அவர் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணிருக்காரு, 128. ஆமா, அவர் போய் ஓட்டும் போட போறாரு. ஆமா. அப்போ ஒரு சாதாரணமான எஸ்ஐஆர் ப்ராசஸ ஒரு நீங்க அங்கேயும் இதே கேள்விகள் தான். மான்சூன் மழை நேரம், மழை நேரத்துல அந்த ஊர் மக்களுக்கும் நம்ம ஊர் மக்களுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ். நம்ம ஊர்ல கல்வி அறிவு அதிகம், குறைந்தபட்சம் ஆன்லைன்ல பண்ணக்கூடியவங்க இதுல அதிகம். அந்த ஊர்ல வருமானம், தனிநபர் வருமானம் குறைவு. அவங்க வந்து ஒரு நாள் வேலையை விட்டுட்டு போய் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும், இதை ஜெராக்ஸ் எடுக்கணும், இல்ல இது கையெழுத்து போடணும்னா அன்னைக்கு ஒரு நாள் வருமானம் போச்சு. தான் வாங்கின மாச அரிசியை வித்து இந்த ஃபார்ம் நினைச்சிருக்காங்க, பயந்து போய். எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ஓட்டர் ஐடிக்காக இல்ல, நம்மளுடைய இந்த ரேஷன் வருது இல்ல மாசம் மாசம், அது கட்டாயிரக்கூடாதுன்னு பயந்து போய் எல்லாம் நினைச்சிருக்காங்க. ஒரு அம்மா வந்து கண்ணீர் விடுது, போன மழை வெள்ளத்துல என் வீட்டுல மொத்த சாமானும் போயிட்டு போச்சு, இப்ப நான் எந்த ஆதாரமும் இல்லை, அப்ப நான் வந்து ஓட்டு போட முடியுமாங்கிறது கேள்வி இல்லை, எனக்கு இந்த கவர்மெண்ட் கொடுக்குற அரிசி கிடைக்குமா அப்படின்னு நம்ம நிற்கிறாங்க. இதுதான் அங்க இருக்கிற நிலைமை. இப்போ அங்க இருக்கிற நிலைமைக்கு இங்க இருக்குன்னு நம்மனும் சிங்கப்பூரா இல்லை. இப்போ கடலூர் மாவட்டத்தில் வெள்ளத்தில் எத்தனை பேருக்கு எத்தனை டாக்குமெண்ட் போயிருக்கும், அதை டூப்ளிகேட் எத்தனை பேர் ரெடி பண்ணியிருப்பாங்க, அவசியப்பட்டவங்க தான் ரெடி பண்ணிருப்பாங்க. வேலைக்கு போகணும்னு நினைச்சவன், இல்ல படிக்கணும்னு நினைச்சவங்க அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. வயசான ஆட்கள் என்ன செய்வாங்க, போனது போச்சு, ஏதோ நம்ம அடுத்து சின்னதா ஒரு வீடை கட்டணுமா, எப்படியாவது அரசு கவர்மெண்ட் கொடுத்த உதவியில நம்ம ஏதாவது பண்ணுவோமா, இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. 1987க்கு முன்னாடி எத்தனை பேருக்கு கல்வி அறிவு இருந்தது? எங்க அப்பா அம்மாவுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, எங்க அப்பா அம்மா மாதிரி உள்ளவங்கல எத்தனை பேர் படிச்சவங்க, அவங்களுக்கு எத்தனை பேருக்கு எந்த சர்டிபிகேட் இருக்கு? இது எதுவுமே கிடையாது. இப்போ அவங்கள்ட்ட வந்து நீங்க சர்டிபிகேட் கேட்கிற, உங்க அப்பா அம்மாவோட சர்டிபிகேட் கொண்டு வா அப்படின்னு கேட்கிற. ஆனா பீகார்ல வந்து மக்கள் கேட்டாங்க, மோடியை வந்து ஃபர்ஸ்ட் அவர் சர்டிபிகேட் காட்ட சொல்லு, நான் அதுக்கப்புறம் என் சர்டிபிகேட்டை தரேன். மக்கள் கேட்டாங்க. அவங்களுக்கு நெருக்கடி வரும்னே அந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் நாங்க வந்து பப்ளிஷ் பண்ணாம டெலிட் பண்ணிட்டோம். ஆனா இது வந்து நாங்க நேரடியாக கேட்ட வாக்குகள். ஒருத்தர் இது இப்படி சொன்னாரு, இவங்களை கூட்டுவாங்க, 2 நாள் நான் பட்டினி போடுறேன், பசினா என்னன்னு தெரியும், பசியில அவங்க கதறுவாங்கல்ல, வயிற்று பசியில அந்த வயிறு கதறும்ல, அப்ப தெரியும் எங்க வயிறு எவ்வளவு கதறுது, எவ்வளவு எரியுது அப்படிங்கிறது அப்ப தெரியும். என்கிட்ட வந்து கூட்டு விடுங்க, நான் 2 நாள் கட்டி மட்டும் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அங்க வந்து வளர்ச்சிங்கிறது சுத்தமா இல்லை.
அப்புறமா மைக்ரேஷன், ஒரு 4 பேர் இல்லை 3 பேருக்கு ஒருத்தர் வந்து வெளி மாநிலத்தில் இருக்கிறாரு. 13 கோடி பீகாரோட மக்கள் தொகை. இதுல வந்து 3 கோடியில இருந்து 4 கோடி வரைக்கும், 3 கோடி அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க, 4 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற எம்எல் பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி பேசும்போது அவர் சொன்னாரு. இப்ப இந்த 4 கோடி வரைக்கும் இருக்கிறவங்க எங்க இருக்காங்கன்னா சவுத்ல, எங்க தமிழ்நாடு ஒரு பகுதி வெளியில இருக்கிறாங்க. இது வந்து இன்னும் பாத்தீங்கன்னா யூபில எப்படின்னா 23 கோடி 8 கோடி பேர் அவுட்டு, அங்கேயும் 3ல ஒருத்தன் வந்து வெளியில இருக்கிறான். இப்படி இருக்கிற இந்த மாநிலத்துல இங்க இருக்கிற இந்த ஓட்டர் லிஸ்ட் எப்படி இது பண்ணுவேன்? இங்க இருக்கிற எம்எல் பார்ட்டி, இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க எம்எல் பார்ட்டி இங்க இருக்கிற லேபர்ஸ்ட, பீகார் லேபர்ஸ்ட அந்த இமிகிரேஷன் ஃபார்மை நிறைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க அந்த 1 மாச காலத்துல. முக்கியம் அவங்க நிறைச்சது 1000 கூட நெருங்கல தோழர் அப்படின்னு போன்ல சொல்றாங்க. அப்ப அவங்களோட ஓட்டு என்ன ஆகும்? இது போக இன்னைக்கு வந்து இவர் ராகுல் காந்தி கொடுத்த பிரஸ் மீட்ல பிரேசில்ல இருந்து ஒரு லேடி வந்து 28 இடத்துல, அவங்க 22 இடத்துல அவங்க போட்டோ இருக்குது ஓட்டர் லிஸ்ட்ல. பிரேசிலோட மாடல் பொண்ணு ஆகுது. அது போக இன்னும் நிறைய பேரோட போட்டோ இந்த மாதிரி ஒரே போட்டோ 100 இடத்துல. அப்புறம் 0 அப்படின்னு டோர் நம்பர் இருக்குது. அந்த 0 நம்பர்ல போய் தேடி போய் பார்த்தா அங்க வந்து ஆட்கள் இருக்காங்க, வீடு இருக்குது. ஆனா தேர்தல் கமிஷனர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துல அந்த பிரஸ் மீட்ல, அதாவது 0 அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல சார், பாலத்துக்கு கீழே ஒருத்தன் இருப்பான், அவன் பகல்ல இருக்க மாட்டான், ரோட்ல படுத்து, ஆமா நைட்டு தூங்குறதுக்கு அங்கதான் வருவான், நைட்டு தூங்குறதுக்கு அங்க வர்ற, அதாவது வீடு இல்லாத ஒரு இந்தியனுக்கு கூட ஓட்டுரிமை விட்டுறக்கூடாது, அதனால அவருக்கு டோர் நம்பர் 0ன்னு போட்டு நாங்க அவங்க வந்து அங்கீகரிச்சிருக்கோம் அப்படின்னு. சரி, ஆனா எந்த டாக்குமெண்ட் வாங்கி அங்கீகரிச்சாங்க? அது எதுக்கு? அதான் நான் சொன்னேன்ல, அது வந்து பேருக்கு வாங்குறது எல்லாம் யார்கிட்ட எவ்வளவு தூரம், குறிப்பா இஸ்லாமியர்கள் நேரடியாக மிரட்டிருக்காங்க, நீ எல்லாம் இந்தியனே இல்லை அப்படின்னா மிரட்டிருக்காங்க. பிஎல்ஓ நாட் ரெக்கமெண்டட்னு போட்டு 12% ஓட்டு தங்புரா அப்படின்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சில தொகுதிகளில் 12% ஓட்டு கட்டாச்சு. நாட் ரெக்கமெண்டட்னு போட்டு அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. அதையும் சுப்ரீம் கோர்ட்ல போட்டு அப்புறம் அதையும் நீக்கினாங்க. ஒவ்வொன்றையா முட்டி தான் இங்க வந்து இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது. அந்த டோர் நம்பர் 0 இருக்குது பாத்தீங்களா, இந்த டோர் நம்பர் 0க்கு அவர் அப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. சரி, அந்த டோர் நம்பர் 0 நம்ம தேடி நிற்போம்னு ராகுல் காந்தியோட டீம் அங்க போய் தேடி நிறுத்தி அது ஒரு வீடு. என்னடா ரோட்ல படுத்து கிடப்பான், பாலத்துக்குள்ள கிடப்பான், அவனுக்கு தான் 0னா அங்க ஒரு வீடு இருக்குது. அந்த ஆளை வச்சு கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போயாச்சு, வீடு இருக்குது. அப்ப அவர் எதுக்கு நீ வந்து 0ன்னு கொடுத்த? அப்படின்னா தான் இன்னொரு புத்துல நீ இன்னொரு பேர்ல இன்னொரு அட்ரஸ்ல கொடுக்க முடியும். நேமு ADBHன்னு கேப்சா மாதிரி இப்படிலாம் நம்ம பார்த்தோம்ல. இது வந்து கண்ணுக்கு கிடைச்சாது. சரி, இது வந்து ஒரு எரரு, ஒரு மிஸ்டேக்கு, மேனுவல் மிஸ்டேக் கூட நடக்கலாம்னா, நான் SAR நடந்த ப்ராசஸ் அடிப்படையில் சொல்றேன், இது மேனுவல் மிஸ்டேக் இல்லை, இது வந்து அலட்சியம். இங்க நடந்தது, பீகார்ல நடந்தது, ஹரியானால நடந்தது, திட்டமிடப்பட்டு பண்ணிருக்குதுங்க. அது ஒரு சென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆயிருக்குது. அதனாலதான் அங்கங்க ஒரே போட்டோ, வெவ்வேறு பேரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பேரு. ஹரியானால இருக்கிறவரு யூபிலையும் ஓட்டு போறாரு, யூபியில இருக்கிறவரு ஹரியானால ஓட்டு போறாரு. 2 இடத்துலயும் அவருக்கு வந்து பேர் இருக்குது. அதுலயும் யூபியில இருக்கிற வந்து ஒரு பிஜேபியில இருக்கிற ஒரு வைஸ் சேர்மன், அவரோட பேர் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அவர் அங்க இருக்கிற மினிஸ்டர் கூட இருக்கிற போட்டோ இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டாரு. அது வந்து சென்ட்ரலைஸ்டு. 22,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் மொத்தமா ஒரு எலெக்ஷன்ல 22,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் வந்து ஒரு மாநிலத்தையே விட்டுருக்குது. அதுல ஒரு 8 தொகுதியில வந்து ரொம்ப கம்மியான ஓட்டுல தான் வந்து தோத்துருக்காங்க. அதை விடுங்க, பீகார்லயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹில்ஸான ஒரு இடத்துல வந்து வெறும் 12 ஓட்டுல ஆர்ஜேடி இருக்கிற ஒருத்தர் தோத்துருக்காரு. 61,843 ஓட்டு வந்து அவங்களோடது, ஆர்ஜேடியோட வந்து 61,836 சக்தி சிங் யாதவ்னு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்சா அப்படிங்கிற ஒரு இடத்துல வெறும் 49 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க ஆர்ஜேடிக்காரங்க. நெக் டு நெக் இந்த ஃபைட் எப்படி வருது அப்படின்னா, ஆக்சுவலி அங்க இருக்கவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு நிதிஷ்குமார் மேல. 20 வருஷமா இருக்கிறாரு, நம்பிக்கையே கிடையாது. சிராக் பஸ்வானோட சொந்தக்காரர் ஒருத்தங்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, நான் அவர் வீட்டுக்குலாம் போயிட்டு வருவேன், ஆனா அந்த ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவன் பிஜேபிக்கு இவரெல்லாம் இருக்காப்ல, இவர் அவர் பிரெயினையே யூஸ் பண்ணுவாரு, பிஜேபி என்ன சொல்லுவது அதை தானே செய்வாரு, அதுக்கு நான் அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு அவ்வளோ அறிவா கேள்வி கேட்காரு. அந்த மாதிரி அங்க வந்து ஒரு நெகட்டிவான நடந்துட்டு இருக்குது. குறிப்பாக தலித்கள், இஸ்லாமியர்கள். தலித்கள் தான் இந்த மாதிரி லேபரா அதிகமா ஷிஃப்ட் ஆகுறவங்க. இப்போ அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. இப்போ அவங்க பெண்கள் எல்லாருமே அவங்க கோபத்துல இருக்கும்போது அதை மடமாத்துறதுக்கு, அதை எப்படி டேக்கிள் பண்றதுங்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஆர். அதோட பீகார் வந்து ஜெயிச்சே ஆக வேண்டிய என்னன்னா அப்படின்னா, தோத்தா நிதிஷ்குமார் எப்பனாலும் பல்ட்டி அடிப்பாரு, ஆட்சியே வந்துடும். அவரை ஜெயிக்க வைக்க வேண்டிய கட்டாயத்துல இங்க யார் இருக்கிறா? மோடி அரசாங்கம் இருக்குது. இன்னைக்கு வந்து ஹரியானால சிஎம் வந்து அன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி இன்னைக்கு காட்டுறாங்க. எல்லாம் செட்டிங்கா இருக்குது, எல்லாம் எல்லாமே ஆயத்தமா இருக்குது, கவலையே வேணா நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சிரிச்சுட்டே பேட்டி கொடுக்குறாரு. இவ்வளவுத்துக்கும் வந்து அங்க வந்து எக்ஸிட் போலு, ஒப்பீனியன் போலு எல்லாத்துலயுமே வந்து
காங்கிரஸ் வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் அடிக்குது. ஆனா ஒரு நக்கலான ஒரு சிரிப்போடு இன்னைக்கு இருக்கிற சிஎம் வந்து அன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு, என்னன்னா எல்லாமே தயார் நிலையில் இருக்குது, ஒரு பிரச்சனையில நாங்க ஜெயிப்போம். அதே டயலாக்கை வந்து கேரளால ஒரு பிஜேபியோட வைஸ் பிரசிடென்ட் பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவரும் அதே வார்த்தை சொல்றாரு, நமக்கு எங்க ஜெயிக்கணுமோ அங்கெல்லாம் ஜெயிப்போம், எந்த கவலையும் வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆக எலெக்ஷன் கமிஷனை தன்னுடைய ஒரு அணியாக தான் வந்து ஒரு மோடி அரசாங்கம் வந்து பயன்படுத்திட்டு இருக்குங்கிறது நம்ம வந்து இன்டெரக்டாவோ டைரக்டாவோ நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ள ஆதாரங்கள் தான் ராகுல் காந்தி எடுத்து வைக்காரு. இந்த எஸ்ஐஆர் முறை, இதே எஸ்ஐஆர் முறை இங்க தூக்கிட்டு வராங்க, எங்க தமிழ்நாட்டுக்கு தூக்கிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் தூக்கிட்டு வரும்போது நாம என்ன சொல்றோம், இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மாசத்துல உன்னால முடிக்க முடியாது, நீ பொறுமையா பண்ணு, அந்த அவசரம் பண்ணா நீங்க பண்ணு, வேணான்னு சொல்லல, ஆனா இப்ப பண்ணாத. நீங்க கேட்டீங்க எதிர்கட்சிகள் ஏன் எதிர்க்கலன்னு, எப்ப கேட்ட கேள்விக்கு நான் இப்பதான் ஆன்சருக்கு வரேன். எதிர்கட்சிகளே எதிர்க்கல அப்படின்னா இது வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்குள்ள மேட்டரே இல்லை, இது ஒவ்வொரு குடிமகனோட உரிமை பிரச்சனை. இதுல வந்து எதிர்கட்சிகள் ஏடிஎம்கே ஆகட்டும், இல்ல பிஜேபி ஆகட்டும், இல்ல தாவேகா ஆகட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சீமானோட கட்சியாக இருக்கட்டும், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் திங்க் பண்ண வேண்டியது இந்திய குடிமகனோட ஒருத்தனோட ஓட்டு பறிபோகுதா இல்லையா, இதைத்தான் யோசிக்கணும். தவிர இல்ல நான் பிஜேபி கூட இருக்கிறேன், ஏன்னா எப்படியும் இதை வச்சு கோல்மால் பண்ணி ஜெயிச்சிடலாம், அதனால இது வேணும் அப்படின்னு கேட்கறேன்னா அது அயோக்கியத்தனம். இங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கைகளையும் வந்து அவங்க வந்து எதிர்க்கலன்னா இப்ப வேணாம் தான் சொல்றாங்க. நீ எலெக்ஷனுக்கு அப்புறம் நடத்து, மெதுவா நடத்து, அது பிரச்சனையே கிடையாது. இல்ல அவசர கதியில தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வருவதற்கான காரணம் தானே பேசப்படுது. ஆமா, அது 5 மாசத்துல தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்றாங்க, அங்க 1 மாசம் இருக்கும்போது ஆரம்பிச்சோம், ஆமா இப்ப 5 மாசங்கிறது உங்களுக்கு டைம் அதிகம் தானே. அதாவது படம் ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆகும், அங்க ஒரு வால் போஸ்ட் மட்டும் தான் நம்ம பார்த்துருவோம், படம் எந்த தேட்டர்ல ஓடிச்சு எங்க ஓடலன்னு தெரியாது. ஆனா திடீர்னு 2வது நாள் ஒரு வால் போஸ்ட் வெற்றி வெற்றி கொண்டாட்டம் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. திடீர்னு நமக்கு வந்து மெசேஜ் வரும், டுடே சக்சஸ் மீட்டு, இத்தனை மணிக்கு இந்த ஹோட்டல்ல இந்த பார்ட்டி, இந்த டைரக்டர் இந்த மியூசிக் டைரக்டர்லாம் வரான்னு போட்டிருக்கோம். இந்த படம் வந்ததே தெரியாது, போனதே தெரியாது, சக்சஸ் மீட் கொண்டாடுறாங்களே. அந்த மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களாவே எஸ்ஏஆர்னு வேக வேகமாக வாங்கி அவங்களாவே நிறைச்சி போட்டு, மக்கள் இதில் பார்ட்டிசிபேட் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க, அவங்களாவே நிறைச்சி போட்டு அவங்களாவே ஆட் பண்ணி அவங்களாவே டிலீட் பண்ணி அவங்களாவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அப்பா நாங்கள் முடிச்சிட்டோம், சிறப்பாக முடிச்சிட்டோம், நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோம். சரியாக செஞ்சுருக்கோங்கிறத பார்க்குற நாங்கள் சொல்லணும், நம்ம தானே சொல்லணும். நீ சரியாக பண்ணியிருக்கியா தப்பாக பண்ணியிருக்கியாங்கிறதுக்கு இவ்வளோ உதாரணங்கள் இருக்குது. சிம்பிள் உதாரணம்னா, செத்து போயிட்டேன்னு நீ சொன்ன, அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க. செத்து போயிட்டேன்னு நீ சொன்ன, அவங்க வந்து ராகுல் காந்தி கூட டீ குடிக்கிறாங்க. இதை விட வேற என்ன உதாரணம் வேணும்? அப்போ எஸ்ஐஆர் முறையை சரியா நீ செயல்படுத்த முடியல, செயல்படுத்தல, அதை மீறியும் நீ செய்யறா உனக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. சரி, அதுதான் நான் கேட்குறேன், அது என்ன உள்நோக்கம்? இப்போ நீங்கள் முதல்ல சொல்லும்போது என்ஆர்சி இதை வந்து நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு சொல்றீங்க. இதை நடைமுறைப்படுத்துவதனால பிஜேபிக்கு என்ன லாபம்? இன்னொன்று, இந்த மாதிரி வாக்குகளை நீக்கி இந்த மாதிரி செய்யறது, இப்போ தமிழ்நாடோ கேரளாவோ வெஸ்ட் பெங்காலில் கூட நீங்கள் பங்களாதேஷின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தமிழ்நாடோ கேரளாவோ அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. இப்போ இங்கே அதை ஏன் செய்யணும் அப்படிங்கிற தேவை இருக்குது. இதன் மூலமா அவர்கள் என்ன பலனடைவார்கள்னு நினைக்கிறாங்க? அவர்களுக்கு பலனடைறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு. ஒரே கல்லில் 3-4 மாங்க அதில் அடிக்கலாம். நம்பர் 1, இந்த இந்திய குடியுரிமை அந்த விஷயம் இருக்கலாம், என்ஆர்சி சிஏ, அதை வந்து இன்டைரக்டா அவங்க வந்து டேட்டா கலெக்ட் பண்ணலாம், அதை இது பண்ணலாம். 2வது, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு இதை வந்து பெரிய வெப்பனா வச்சுக்கிடலாம். எஸ்ஆர்ங்க மூலம் நமக்கு தேவையான ஓட்டுகளை வைக்க வேண்டியது, தேவையில்லாத ஓட்டுகளை நீக்க வேண்டியது, தேவைப்பட்டா ஒரு 600 ஓட்டை உள்ள ஏற்றணும்னா ஏற்றிடலாம், ஏற்றி நம்ம வந்து பண்ண முடியும். மகாராஷ்டிரால வந்து என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது 6 மாசத்துல 41 லட்சம் ஓட்டாளர்கள் வந்து அதிகமா இருக்காங்க. 5 வருஷத்துல 11 லட்சம் பேர் என்னமோ தான் அதிகமா இருக்காங்க. ஆனா 6 மாசத்துல 41 லட்சம் பேர் அதிகமா இருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 600, ஒரு பூத்துக்கு 600 ஓட்டு திடீர்னு எக்ஸ்ட்ரா விழுந்திருக்குது. சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு மேல 10-12% ஓட்டு சட்டன்னு இது வழக்கமா விழாது. ஆனா 10%, 12% விழுந்திருக்கு. 1%, 2% தான் வரும். நம்ம இத்தனை வருஷமா தேர்தலை பார்த்துருக்கோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிற. ஃபார்ம் 17C அந்த எலெக்ஷன் அன்னைக்கு பூத்ல முடியணும் கொடுப்பாங்களா, அதை நான் தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறமா தேர்தல் ஆணையரையே வந்து நான் இப்படிதான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அதையும் நீ வந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து, சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மோடி, அமித்ஷா, அப்புறமா எதிர்கட்சி தலைவர், இதுல 2 பேர் மெஜாரிட்டி, அவங்க ஒரு தேர்தல் ஆணையரை கொண்டு வந்து வச்சுட்டேன். அந்த தேர்தல் ஆணையர் மோடிக்கு அமித்ஷாக்கு கீழே ஒர்க் பண்ணவர். எங்க 370 ஆர்டிகல் 370லையும் ராமர் கோயிலுக்கு நிதி திரட்டுறதையும் அவர் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த ஞானேஷ்குமாரை கொண்டு வந்து நீங்க வந்து உட்கார வச்சிட்ட. அதெல்லாம் விட 100 பெரிய சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. என்ன திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா, இவர்களை, இந்த தேர்தல் ஆணையர்களை நீங்க வந்து இவர் இருக்கும் பொழுதும்
இல்லை இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் பென்ஷன் போனதுக்கு அப்புறமும் நீங்க வந்து எந்த குற்ற வழக்குகளையும் எந்த சிவில் வழக்குலையும் நீங்கள் வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ண முடியாது, அவங்க மேல ஃபைல் பண்ண முடியாதுன்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு சுதந்திரத்தையும் கொடுத்துட்டு அவங்களை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையாக இருந்த ஒரு இடத்துல இருந்து இறக்கி கேபினெட் மந்திரிக்கு கீழே இருக்க ஒரு செக்ரட்டரி லெவலுக்கு கொண்டு வந்து அவர்களை வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியே தான் துறை மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, அதாவது ஒரு தன்னிச்சையா செயல்பட்டு இருந்த ஒரு இதையே தனக்கு சாதகமான ஆட்களை நியமித்தல், அதுக்கப்புறமா அவருடைய அதிகாரங்களை வந்து தனக்கு கைக்குள்ள வைக்கிற மாதிரி அவர்களை மட்டுறுத்தல், இந்த மாதிரிலாம் செய்து ஒரு தேர்தல் கமிஷனே தன்னோட இன்னொரு அணியா, எப்படி மகளிர் அணி, எப்படி இளைஞர் அணி, எப்படி ஒரு தொழிலாளர் அணி, இந்த மாதிரிலாம் அணி வச்சிருக்க மாதிரி தேர்தல் கமிஷனே ஒரு அணியா வச்சு செயல்பட்டு இருக்கும் பொழுது இந்த எலெக்ஷன்ல அவங்க எங்க நினைச்சாலும் எப்ப நினைச்சாலும் ஜெயிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு நாலாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாமெல்லாம் முன்னாடி சொல்லுவோம் சில நாடுகளில் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டனர் கருப்பினத்தினர், இரண்டாம் தர குடிமக்களாக தலித் மக்கள் நடத்தப்பட்டனர்னு சொன்னாங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சர்டிபிகேட் கொடுக்க முடியாதவனா யாரா இருப்பான்? மயிலாப்பூர்ல இருக்கிறவனுக்கு அப்ப இருந்தே அவன் வந்து கலெக்டர் பிஏவா இருந்திருப்பான், குமாஸ்தாவா இருந்திருப்பான், 200 வருஷமா இருக்கான், அவன்கிட்ட எல்லா சர்டிபிகேட் இருக்கும். ஆனா திருநெல்வேலியில இருக்க எங்க தாத்தனுக்கு என்ன சர்டிபிகேட் இருக்கும்? அவன் வயல்ல மாடு மாதிரி உழைச்சிருப்பான், அவன் சாக்கடை தோண்டி இருப்பான், அவனுக்கு என்ன சர்டிபிகேட் இருக்கும்? அவனை வந்து நீ வந்து எங்க அப்பா இங்க இந்த இந்திய குடிமகன் தான் என்னை நிரூபிக்க சொல்லி கேட்கிற, நான் நிரூபிக்க முடியல அப்படின்னா நான் என்ன ஆவேன்? நான் இரண்டாம் தர குடிமகனா ஆகனா இல்லையா? அதாவது இந்த 22 லட்சம் பேர் 66 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்கல்ல, இதுல எத்தனை பேர் வந்து இப்போ வந்து குடியுரிமை இருக்கா இல்லையான்னு தெரியாம சுத்திட்டு இருக்கான்? இவெல்லாம் இரண்டாம் தர குடிமகனா இருக்கானா? இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து அவன் உருவாக்கிட்டே இருக்கான்ல, அதை நார்மல் பண்ணிட்டே இருக்கான்ல, இது போக போக நார்மல் ஆகும்ல. ஆமாப்பா சர்டிபிகேட் இல்ல, ஏதோ நம்ம வாழ்றோம் சாப்பிட்றோம் போதாதான். ஏன்னா நம்ம மக்களோட மனநிலையே அப்படித்தானே, தெருவில் இறங்கி போராடுற அளவுக்கு நம்ம கிடையாது. அப்போ இது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி ஒரு இன்டைரக்டா ரிவர்ஸ்ல அப்போ இந்த இரண்டாம் தர குடிமக்களா இருக்கிறவங்க வைக்கணுங்க இருக்குல்ல, அதை யாரை வைக்கணும் அப்படின்னு டீல் பண்றான். இன்னும் சொல்ல போனா, சிம்பிளா சொல்ல போனா, அந்த பீகார் மக்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க, பொதுவா மக்கள் ஓட்டு போட்டு முதல்வரையோ பிரதமரையோ எம்பியவோ எம்எல்ஏவோ தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் தற்பொழுது இவர்கள் தான் யார் ஓட்டு போடணும்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி வந்து உல்டாவா தேர்தல் ரிசல்ட் இவங்களே மாத்திட்டாங்க. அதனால தானே இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கிறாங்க. அதானே அந்த சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு, எல்லாம் ரெடியா இருக்குது, ஆயத்தமா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தான் ஜெயிக்கிறோம்னு. ஆக இந்த எலெக்ஷன் கமிஷன் நடத்துற இந்த எஸ்ஏஆர்ங்கிறது எதனால இவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னா, நம்மளுடைய ஓட்டுரிமை மட்டும் இல்ல, நம்மளுடைய இந்திய குடியுரிமை இன்னும் இரண்டாம் தர குடிமக்களாக நம்மளை இன்னும் தள்ளப்படுற நிலைக்கு அபாயமான ஒரு சூழல் இருக்குதுதான் இந்த எஸ்ஏஆர். இந்த எஸ்ஏஆர் எப்போ சரியாகும் அப்படின்னா, நீ வந்து அது பொறுமையா டைம் கொடுத்து பண்ணி, இவ்வளவு அவசரமா பண்ணி என்ன கிழிக்க போறீங்க? 20 வருஷமா பண்ணல, என்ன அழிஞ்சு போச்சு? நாட்டுல என்ன கிழிஞ்சு போச்சு? எப்படினாலும் நீ தான் ஜெயிக்கிற. நீ வந்து பெங்களூர் 6000 ஓட்டை ஒரே சாஃப்ட்வேர் வச்சு 6000 ஓட்டை டக்குன்னு டிலீட் பண்ணிருக்கிற. திடீர்னு 41 லட்சம் ஓட்டு மகாராஷ்டிரல கூடுது. திடீர்னு பார்த்தா இங்க ஒரே பிரேசில் மாடல் பொண்ணு வந்து 22 இடத்துல ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்குது. யூபிலையும் ஹரியானாலையும் உனக்கு வந்து ஓட்டு ஒரே அளவு நீ வச்சிருக்கிற. இந்த மாதிரி இத்தனை குளறுபடிகள் வச்சிருக்கிற, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ண மாட்டேங்கிற. இவ்வளவு பிரச்சனையும் வச்சுக்கிட்டு என்ன கேட்டா, முதல்ல சீர்திருத்தம் செய்ய வேண்டியது வாக்காளர் சீர்திருத்தம் இல்ல, இந்திய தேர்தல் ஆணையத்தை தான் நீ சீர்திருத்தம் பண்ணணும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ வந்து கிரவுண்டுக்கே வரணும். பாவம் இந்த பிஎல்ஓக்கள் தான், எதுனாலும் நீ பிஎல்ஓ தான் அடி வாங்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களோட அந்த வேலையாளர்கள்லாம் யாரும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், ஊராட்சி செயலாளர், கிராம அளவிலான பணியாளர்கள், மின்கட்டண பட்டி தயாரிப்பவர்கள், அதாவது மீட்டர் ரீடிங் பண்ணுவாங்களா அவங்க, அப்புறமா அஞ்சல் பணியாளர், துணை செவிலியர் மற்றும் பேறுகால உதவியாளர், சுகாதார பணியாளர்கள், மதிய உணவு பணியாளர்கள், ஒப்பந்த முறை ஆசிரியர்கள், மாநகராட்சி வரித்தண்டவர் மற்றும் நகர்பகுதியில் எழுத்து பணியாளர்கள், கிளர்க், மேல்நிலை எழுத்தர், கீழ்நிலை எழுத்தர் முதலியார், இவங்க தான் இந்த பிஎல்ஓ வேலையை பார்க்க போறாங்க. இவங்க எல்லாரும் தன்னுடைய வேலையும் பார்த்துக்கிட்டே இதை பார்க்கணும். அது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை. எதுக்கு இந்த நெருக்கடி? உனக்கு என்ன அவசரம்? அதுதான் கேள்வி. அதைத்தான் எல்லாரும் கேட்கறாங்க. இப்ப இன்னைக்கு வந்து RS பாரதி வந்து ஃபைல் பண்றாரு, இது மழை காலம் இதெல்லாம் ஃபைல் பண்றாரு. என்ன கேட்டா அனைத்து கட்சிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கலைக்கணும், இந்த தேர்தல் ஆணையரை வந்து ஃபர்ஸ்ட் மாத்தணும், இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதுக்குமே அவர் வந்து சரியான பதிலே கொடுக்கல. நீ எனக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டாம், குறைந்தபட்சம் உன் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு நடந்திருக்கல, அது குறித்து நீ என்ன என்கொயரி பண்ண, அது மேல என்ன ஆக்ஷன் எடுத்து அப்படிங்கிறத சொல்லணுமா? இப்படி எதுவுமே செய்யல அப்படின்னா அது எலெக்ஷன் கமிஷன், அது என்ன கமிஷன்? கேள்வி வருமா வராதா? ஒரு இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு குடிமகனா அவர் என்ன சொல்றாரு? ராகுல் காந்தி, நான் உங்க முன்னாடி வச்சுட்டேன், ஒரு எதிர்கட்சி தலைவரா நான் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டேன்,
இது ஏன் ப்ராப்ளம் இல்ல, இது என்னோட ஒரு தனிமற்ற மனுஷன பிரச்சனை இல்ல, இது தேசத்தோட பிரச்சனை. ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறது காந்தியை கொண்ட மாதிரி இங்க ஜனநாயகத்தை கொண்டுட்டு இருக்காங்க. அதை சட்டப்பூர்வமா கொள்றாங்க. எல்லா விஷயத்தையும் சட்டப்பூர்வமா பண்றாங்க. இப்போ முன்னாடி வந்து களவெட்டு போடுறது அதெல்லாம் இல்ல, அதுல வந்து இல்லீகல் அது. ஆமா, அங்க பூத் ஏஜென்ட் அவன் இவன் காசை கொடுத்தோ இல்ல சண்டை போட்டோ கத்தி குத்துலாம் போட்டு அங்க களவெட்டுலாம் நடக்கும். அதெல்லாம் கிடையாது. கத்தியின்றி ரத்தமின்றி சட்டப்பூர்வமாக ஒரு ஓட்டு திருட்டு நடக்குது. இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து சர்க்காரி திருட்டு அப்படிங்கிறாரு. சர்க்காரிங்கிறது யார சொல்றாரு? ஞானேஷ்குமார் சொல்றாரு. இத்தனை பழியையும் இத்தனை பாவத்தையும் சுமந்து கொண்டு எப்படி இவங்க பொதுமக்களை ஃபேஸ் பண்றாங்க, பிரஸ் கான்ஃபரன்ஸை ஃபேஸ் பண்ணாங்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. மனசாட்சியே இல்லாத ஒருத்தரால மட்டும் இப்படி உட்கார முடியும். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. தமிழக மக்கள் அதை நிச்சயமாக பரிசீலிப்பார்கள். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.